நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட நண்பனோட அண்ணன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, மணி எவ்வளவு சம்பாதிச்சாலும் மாச கடைசியில ₹1 கூட கையில தங்க மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் அவர்கிட்ட அண்ணி பசங்களா எப்படின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரோ கோபத்துல நல்லா தான் இருக்காங்க, நான் என்ன கேட்டா நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டாரு. பதிலுக்கு நானும் ஏனே அண்ணி உங்க கூட சண்டை போட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரோ அவளே தப்பு பண்ணாலும் என் மேல தப்பே இல்லைனாலும் நான் தான் மன்னிப்பு கேட்பேன், அது சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நீங்க சண்டை போட்டா அதே தான் அவ மன்னிப்பு கேட்பா, நாங்க 2 பேரும் அந்த அளவுக்கு லவ் பண்றோம்டா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, நான் கேட்டதுக்கும் நீ சொல்ற பதிலுக்கும் சம்பந்தமே இல்லையடா, எதுக்கு இதை கேட்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், நீங்க எந்த அளவுக்கு அண்ணியை விரும்புறீங்களோ அதே மாதிரியான ஒரு ரிலேஷன்ஸ் பணத்து மேல வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்க பணத்தை கவனமா பாத்துக்கணும், அதை பத்திரமா வைக்கலைன்னா அது எப்பவுமே உங்க கூட இருக்காதுன்னு சொன்னேன். அதே போல அந்த பணத்தை சம்பாதிக்க மாசம் பூரா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தான் அந்த பணம் உங்ககிட்ட வருது, அதை சரியான முறையில் பாதுகாக்கணும். அதே தான் பிஸ்னஸ் பண்ணாலும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு கல்யாணம் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் முதல்ல அண்ணியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க. இது எல்லாமே சரியா வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணீங்க. என்னண்ணே நான் சொல்றது சரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவரு ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி தான் பணத்துக்கும் உங்களுக்குமான உறவு உங்க மனைவி கூட எந்த அளவுக்கு காதலோட இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னேன். இதை கேட்கிற உங்களுக்கும் தோணுதா, என்னது பணம் சேரணும்னா பணத்தை லவ் பண்ணுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம் பணத்தை எப்படி காதலிக்கிறதுன்னு. நான் உங்கள் மணிகண்டன், இது ட்ரூ தான் சேனல். நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, பணத்தை காதலிக்கலாம். பணத்தை காதலிக்க சில டிப்ஸ் இருக்கு, சொல்றேன். டிப்ஸ் நம்பர் 1, நோ ஒன்ஸ் கிரேசி. ஒரு பையன் ஒரு பொண்ணை ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறான், அவளை தான் தன்னோட உயிர் மூச்சு வாழ்க்கை எல்லாமும் பார்க்குறான், அவளுக்கு அதிக அளவில் பணத்தையும் செலவழிக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு அவனை கலட்டி விட்டுட்டு வேற ஒரு பையனை லவ் பண்ணுது. இந்த பொண்ணு 2வது லவ் பண்ணுற அந்த பையன் மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்கு அவனுக்கு, அதுபோக லக்ஸரியான கார்கள், அதுபோக வசதியான வீடு எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த லவ் ஃபெயிலியர் பையனுக்கு காதல் மேல இருந்த நம்பிக்கையே போய் எல்லா பொண்ணுங்களும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி முடிவுக்கும் வர்றா. இதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே பணத்தை நம்மளோட கடந்த கால கசப்பான உணர்வுகளை வச்சு மட்டும் பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அது கிராஸ் ஆகி நஷ்டம் அடைகிறாரு. அந்த நஷ்டம் அடைஞ்சதுக்கு அப்புறம் யாராவது அவர்கிட்ட ஒரு நல்ல ஷேர்ஸ் வருது, பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் மொத்த ஷேர் மார்க்கெட்டுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கமே வராதுன்னு அவனுக்கு அட்வைஸ் சொல்லுவாங்க. ஒரு வாட்டி ஷேரில் பணத்தை விட்டுட்டா அதோட ஷேர் மார்க்கெட் பக்கமே போகாதவங்க தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. டிப்ஸ் நம்பர் 2, லக் அண்ட் ரிஸ்க். எப்பவுமே உங்களோட ஃபைனான்சியல் அவுட்கம்மை வச்சு தான் முடிவு உங்களால் எடுக்க முடியும்னா நீங்கள் முடிவு எடுக்கவே தகுதி இல்லாதவர் தான். இது ஒரு குட்டி கதையோட சொல்கிறேன். இப்போ உங்கள் நண்பர் ஒருத்தர் அவரோட பையனை ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அதுக்காக எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச்சும் பண்ணுறாரு. அதுக்காக அந்த ஸ்கூலோட டீச்சர் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அதுபோக அந்த டீச்சருக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அதை விட அந்த ஸ்கூல் பிரின்சிபல் யார், அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஸ்கூலில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன, அந்த ஸ்கூலோட பாஸ் ரெக்கார்டு என்னென்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்ப்பாங்க. கடைசியாக உங்கள் பாராமீட்டர் எல்லாமே ஒத்து போகுது, அதில் உங்கள் பையனை சேர்க்குறீங்க. இப்போ ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்த எல்லா பாராமீட்டருமே ஒத்து போய் கரெக்டாக பார்த்து ஒரு சூப்பரான ஸ்கூலில் சேர்த்துட்டீங்க. அடுத்தஎன்ன உங்கள் பையன் 100 மார்க் எடுத்துருவான், அதான? வாய்ப்பே இல்லைங்க. ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் பையனை ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக வச்சிருந்த பாராமீட்டர் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் உங்கள் கண்ட்ரோல்லே இல்லாத சில பாராமீட்டர்களும் இருக்குது. அந்த பாராமீட்டர்ஸ் உங்கள் பையனோட ரிசல்ட், கேரக்டர் எல்லாத்தையுமே அதுதான் முடிவு பண்ணும். ஆக்சுவலாக உங்கள் பசங்க கூட படிக்கிற பசங்களோட கேரக்டரும் உங்கள் பையனோட படிப்பு, கேரக்டர் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது. யாருக்குங்க தெரியும் எந்த பையன் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவேன்னு? இப்ப எல்லாத்தையும் அடிக்கிற ஒரு பையன் சண்டைக்கார பையனோட உங்க பையன் பழகுறான்னா அவனை மாதிரியே மாறிட்டா. ஏன்னா அதிக நேரம், கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பசங்க ஸ்கூல்ல தான் இருக்காங்க. எப்பவுமே நம்மளோட கேரக்டரை நம்மளோட சூழ்நிலை தான் நிர்ணயிக்கும். இதே மாதிரி தான் நீங்க இப்போ ஒரு ஷேர் வாங்குனீங்கன்னா அதை பத்தி ப்ராப்பரா ஸ்டடி பண்ணுவீங்க. அந்த கம்பெனியோட ஹிஸ்டரி, பிசினஸ் செக்டார், அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் எவ்வளவு, அவங்க டிவிடெண்டை எப்படி பண்றாங்க, அவங்க மேனேஜ்மெண்ட் எப்படி, இது மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி ஆய்வு பண்ணுவீங்க. இவ்வளவு ஸ்டடி பண்ணி சரியான முடிவு எடுத்து அந்த ஷேரை வாங்கினா கூட உங்களால அந்த ஷேர்ல லாபம் சம்பாதிக்க முடியாம நஷ்டமாகவும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா லக் மற்றும் சூழ்நிலையை பொறுத்தும் அமையும். டிப்ஸ் நம்பர் 3, காம்பவுண்டிங் வித் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங்கோட பவர் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாரன் பஃபட்டோட நெட்வொர்த் $84.5 பில்லியன். இந்த மொத்த பணத்துல $84.2 பில்லியன் பணம் அவர் கைக்கு வரும்போது அவரோட வயசு 50க்கு மேல.
அதுவே அவரோட 65 வயசுல அவருக்கு வந்த பணம் 81.5 பில்லியன் டாலர், கிட்டத்தட்ட 15 வருஷத்துல $3 பில்லியன் காலி. டிப்ஸ் நம்பர் 4, கெட்டிங் வெல்தி ஸ்டேயிங் வெல்தி. ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, பணக்காரன் ஆகுறதுக்கும் பணக்காரனாவே இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க பணக்காரன் ஆகணும்னா அதிகமா உழைக்கணும், அதே நேரம் அதிகமா ரிஸ்க்கும் எடுக்கணும். ஆனா பணக்காரனாவே இருக்கணும்னா இதுக்கு அப்படியே உல்டா, லோ ரிஸ்க் லோ ஒர்க். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் லக் மற்றும் ரிஸ்க் ரெண்டுமே ரோல் பண்ணும். இன்னைக்கு நீங்க யாரை ஒருத்தரை டாப்லேயோ இல்ல ரோல் மாடலாவோ எடுத்துக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில எடுத்த ரிஸ்கால கிடைச்ச லக்கால தான் இந்த இடத்துல இருக்காங்க. அதுவே பாத்தீங்கன்னா கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க அவங்க எடுத்த ரிஸ்குகள்ல கொஞ்சம் கூட லக் இல்லாதான் அவங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம். முதல்ல பங்குச்சந்தை மற்றும் பிசினஸ பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துலயும் அவங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் ஆர் லாபம் கிடைக்குதோ அதே தான் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலகம் திருப்தி அடையாதவர்களால நிறைஞ்சிருக்கு அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 5, லெசன்ஸ் ஃப்ரம் பப்பட். லைஃப்ங்கிறது ஃபுட்பால்ல வரக்கூடிய கோல் போஸ்ட் மாதிரி. நீங்க ஒரு கோல் போட்டா மட்டும் உங்க வாழ்க்கை முடிஞ்சிடாது. அது அடுத்ததை நோக்கி நகர்ந்து போக ஆரம்பிச்சிடும். அதை நோக்கி நீங்களும் ஓட ஆரம்பிக்கணும். எல்லா கோலையும் பாத்தீங்கன்னா நீங்களே போடவும் முடியாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 6, கேஷ் இஸ் நாட் த எனிமி. உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்துல 1-5% ரிசர்வ்ல வச்சுக்கிட்டு 90-95% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட 1-5% கேஷ் ரிசர்வ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப சப்போஸ் 2020 மார்க்கெட் டவுன்ஃபால் ஆன மாதிரி ஆனா அப்போ நிறைய பேர் பயந்துக்கிட்டு தங்களோட ஷேர்களை பேனிக் சேல் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பே. அதாவது அதுக்கு அடுத்த மாசமே மொத்த மார்க்கெட்டும் ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஃபாஸ்ட் ரிவர்சிங் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. அந்த நேரத்துல யாரெல்லாம் கேஸ் வச்சிருந்து ஷேர் வாங்கினாங்களோ அவங்க எல்லாருமே 20-25% ப்ராஃபிட் பார்த்தாங்க. டிப்ஸ் நம்பர் 7, லாங் டெய்ல்ஸ். நீங்க நார்மல் நாட்கள்ல யோசிச்சு எந்த ஷேர் வாங்கலாம்னு முடிவு பண்றது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தராது. ஆனா மார்க்கெட் கிராஷ் மாதிரியான நேரங்கள்ல நீங்க எடுக்கிற எந்த ஒரு முடிவும் உங்க வாழ்க்கையவே மாற்றும். வாரன் பஃபெட் தன்னோட லைஃப் டைம்ல 400-500 கம்பெனிகளோட ஷேர்ஸ் வாங்கி வித்திருக்காரு. ஆனா அவருக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த எந்த ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கும் இப்ப அவர்கிட்ட சராசரியா 10 ஷேருக்கு மேல இல்ல. டிப்ஸ் நம்பர் 8, ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெல்த். எப்ப எந்த ஒரு வேலையை பார்த்தாலும் பிடிக்காம வேலை பார்க்காதீங்க, அதை பிடிச்சி வேலை பாருங்க. அதே மாதிரி அந்த வேலை எப்போ வரைக்கும் பார்ப்பீங்க, எவ்வளவு நாள் பார்ப்பீங்க அப்படின்லாம் யாராலையும் முடிவு செய்ய முடியாது. அதுதான் வாழ்க்கையே. அதே போல உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ற முழு அதிகாரமும் உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால அதுல எந்த கட்டாயமும் இல்ல. நீங்க முன்னேறதற்கான கால நிர்ணயம் அப்படிங்கறதும் சுத்தமா இல்லவே இல்ல. டிப்ஸ் நம்பர் 9, மேன் இன் த கார் ப்ராடக்ட்ஸ். நீங்க இப்போ ஒரு கார் பார்க்கிங்ல நிக்கிறீங்க, அங்க ஒரு விலை உயர்ந்த கார் இருக்குது. அந்த கார் மேல நீங்க சாஞ்சி நின்னா மட்டும் போதும், அது உங்க காரான்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனா உங்க மேல விழுகிற பார்வைங்கிறது மாறும். அது உங்களுக்காக இல்ல, அந்த காருக்கான பார்வை. டிப்ஸ் நம்பர் 10, இப் பீயிங் ரிச் விஸ் வெல்தி. நீங்க பணக்காரன் ஆகணும்னா உங்களுக்கு ஹை இன்கம் வரணும். அதுவே வெல்த்தா இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது உங்ககிட்ட செலவு பண்ணது போக மீதம் பணம் இருக்கணும். அந்த பணத்துக்கு மேல எந்த கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம வெல்த்தியா இருக்கிறவங்க கிட்ட பணம் டைம் ரெண்டுமே அதிக அளவுல இருக்கணும். அவங்க தான் வெல்த்தி பிசினஸ் மேன். டிப்ஸ் நம்பர் 11, வாட் இஸ் ஆப்டிமல் போர்ட்போலியோ. ஆப்டிமல் போர்ட்போலியோங்கிறத சிம்பிளா சொல்லணும்னா, நைட்ல உங்களோட தூக்கத்தை கெடுக்காத எந்த ஒரு முதலீடா இருந்தாலும் அதுதான் ஆப்டிமல் போர்ட்போலியோ. அது மட்டும் இல்லாம அந்த முதலீடு உங்களுக்கு ரீசனபிளா ரிட்டர்ன் தரும். அது நிலையான வாழ்க்கை ஸ்டைலையும் அந்த முதலீடு உங்களுக்கு தரும். அது போக ஒரு முறை நீங்க முதலீடு பண்ணிட்டு ஒவ்வொரு மணி நேரமோ இல்ல தினமோ அந்த முதலீடு பத்தி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய கவலையே தேவையில்ல. டிப்ஸ் நம்பர் 12, லீவ் ரூம் ஃபார் எரர். எந்த ஒரு திட்டத்துக்கும் மிக முக்கியமான பகுதியே என்னன்னா பிளானிங் ஆஃப் பிளான். இப்போ நீங்க ஒரு திட்டம் போட்டு ஒரு பணத்தை உங்களோட எதிர்காலத்துக்காக லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அது ஃபியூச்சர்ல அது நீங்க எதிர்பார்த்த ரிட்டர்னை தரவே தராது. அது நீங்க எதிர்பார்த்ததுல இருந்து 3/1 பங்கு தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எதிர்பாருங்க. அதுவே அந்த ரிட்டர்ன்ல இருந்து அது 2 பங்கா வந்தா சந்தோஷம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே மொத்த ரிட்டர்னும் தந்தா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டிப்ஸ் நம்பர் 13, டிபிகல்டி ஆஃப் லாங் டேர்ம் பிசினஸ் ரியல் பிளானிங். மனிதர்களோட பர்சனாலிட்டி அதாவது குணம்ங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியது தான். அதே போல நம்ம சின்ன வயசுல பணத்தை லாங் டேர்ம்ல போடுறது தான் நல்லது. அது பின்னால உங்க அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யற மாதிரி வளர்ந்து நிற்கும். இதே மாதிரி நீங்களும் பணத்தை காதலிங்க. அது உங்களுக்கும் பணத்துக்குமான காதல் உங்களை வாழ்க்கையில நல்லபடியா வைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் மணிகண்டன். இது ட்ரூ தான் சேனல். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.